வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது டிவிஎஸ் சுசுகி ஏஎக்ஸ் 100Rோட ஃப்ரெண்டு ஃபோர்க்கு ரிப்பேர் வேலை தான் பார்க்க போகிறோம். இந்த ஏஎக்ஸ் 100Rக்கும் ஏஎக்ஸ் 100Rக்கும் கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங்கில், இந்த காலரில், அந்த ஆயில் சீல் சேமாக தான் இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் லென்த்தில், அந்த ஃபோர்க் மெயின் டியூப்பு லென்த்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசம், வேரியேஷன் இருக்கும். நீங்கள் ரிப்பேர் கிட்டு வாங்கும்போது கூட அந்த ஏஎக்ஸ் 100க்கும் ஏஎக்ஸ் 100Rக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ மேலே உள்ள அந்த நட்டை லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த லெக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த நம்பர் பிளேட்டுக்கு பின்னாடி உள்ள அந்த நட்டையும் வந்து லூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம். உள்ள இப்போது ஸ்ப்ரிங்கு வந்து வண்டி ஓட்டும் போது லைட்டாக ஒரு சத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வண்டியோட லென்த்தும் வந்து ஹைட்டு வந்து ரொம்ப தரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம ஏறி உக்காந்தா வண்டி ரொம்ப நம்ம கால் வந்து எளிதாக வந்து தரையை தொடுற மாதிரி இருந்துச்சு. வழக்கத்திற்கு மாறாக அதோட ஹைட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. ஏன்னு நம்ம மெக்கானிக்கிட்ட வந்து கேட்டதுக்கு அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் போச்சு, அதனால் கூட இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வெயிட் பண்ணோம் ரொம்ப நாள். ஏன்னா அந்த ஸ்ப்ரிங்கோட அவைலபிலிட்டி வேறு எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அந்த ஸ்ப்ரிங்கு தனியாக வாங்கி அந்த ரிப்பேர் கிட், அதுக்குள்ளே அந்த ஆயில் சீலு, அது மேலே ஒரு ஆயில் சின்னதாக ஒரு ஓரிங் இருக்கும், அதெல்லாம் இந்த ஏஎக்ஸ் 100Rக்கா உள்ளதை வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃபோர்க்கு மெயின் டியூப்லேயும் ஒரு ஆயில் சீல் ஒன்று இருக்கும், ஒரு கிளிப் மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் கழட்டிட்டா தான் அந்த லெக்கிலேருந்து அந்த ஃபோர்க் மெயின் டியூப்பை வந்து ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த வேலை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் இந்த ஆயிலோட கலரே எப்படி மாறிடுச்சு பாருங்கள். சேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ மெக்கானிக் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி இருக்குது, ஒரு கிராக் இருக்குது அப்படின்ட்டு. இதில் உள்ள ஃபுல்லாகவே வந்து இந்த ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து இதை கழட்ட முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஃபோர்க் மெயின் டியூப்பை வந்து ரிப்ளேஸ் பண்ணிடலாம். ரிப்ளேஸ் பண்ணால் தான் நம்ம இப்போ ஆயில் சீலு, ஆயிலெலாம் புதுசு போட்டாலும் மறுபடியும் அது லீக் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு அண்ணா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் நம்ம எங்கே கிடைக்கிது அப்படின்ட்டு. ஃபோர்க் மெயின் டியூப் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த வேலைக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். வேலை பார்த்ததுக்கும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். பார்ப்போம்.